இங்க பாரு, நமக்காக அம்பட்டு பொண்ணு பிள்ளை குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. என்ன 18 பட்டி வந்தாச்சாப்பா? டேய், இப்படி அநியாயமா ஒருத்தனை கொண்டியாடா. இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்தோம், போலீஸ் நம்மளை தூக்கிட்டு போயிடும். ஓடிடுறா கைப்புள்ள. இப்ப பாருங்க பாஸ், எப்படி தலை தெறிக்க ஓடுறேன்னு. உன்னை சாப்பிட வர சொன்னா வெறும் தட்டை மட்டும் தூக்கிட்டு வரேன்னு தானே, புள்ளைய எதுக்கு தூக்கிட்டு வர? நீ சாப்பிட கூப்பிட்டேன்னு புள்ளைய தனியாக விட்டுட்டு வந்ததால தான் என்கிட்ட இருந்த 10 புள்ளையில இந்த ஒத்த புள்ள தான் மிச்சம். இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். சாப்பாடு கொண்டா. இதுக்குள்ளே போனால் செம குழுக்குழுன்னு இருக்கும். வெளியே நல்லா குழுக்குழுன்னு தானே இருக்கு, உள்ளே எதுக்கு போகணும்? போய் தொலைடா நைன்னு பேசிக்கிட்டு. வெளியே வரக்கூடாது, நல்லா போட்டு அமுக்குவோம். மம்மி, நம்ம காளிமுத்து வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். அந்த 2 பிளேட்டில் சிக்கன் வை. அடா பாவி, சிக்கனுக்காக என்ன கொல்ல பார்த்த? போடா கருவாயா. ஆமாம், இவர் மட்டும் சவப்பு, நீ ஆலி வாயண்டா. நீ சொறி பிடிச்ச சொறி வாயண்டா. என்னையே திட்டுறியா? மோதி பாருடா, அதுக்கு நானும் ரெடிடா. என்னையே எதிர்த்து பேசுறியா? அப்படிதான்டா பேசுவோம், புண்ணாக்கு வாயா. ஜாக்கி, இந்தாடா தலையணை வச்சு தூங்குடா. வேணாம் பாஸ், இருக்கட்டும். அட பரவாயில்ல, படுத்துங்கடா. டேய், நீ மட்டும் நல்லவனாடா. இது தெரியாம வீடு வீடா சுத்திக்கிட்டு இருந்தேன். தெரிஞ்சிருந்தா முன்னாடியே வந்து உன்கிட்ட சேர்ந்துருப்பேன்டா. என்ன நாக்கு மட்டும்தான் ஆடுது, பால் அப்படியே இருக்கு. டே ஒயிட்டு, என்னடா பண்ற? பால் குடிக்கிறேன் பாஸ். உட்காந்து குடுற. ரொம்ப டயர்டா இருக்கு பாஸ். ஏன்? பால் குடிச்சே டயர்ட் ஆயிட்டேன். என்னடா அது கூட மட்டும் தனியா போகுது? ஏய், உள்ள யாரு? நான் தான். அட கருங்குரங்கு, நீ தானா? இப்போ நான் உள்ள போறேன்டா. டா, இந்த இடத்தையே நான் தான் கண்டுபிடிச்சேன். நான் தான் உள்ள போவேன். மூடிக்கிட்டு வேடிக்கை பாடுறா என் வென்று. சும்மா ஒரு பேச்சுக்கு சாப்பிட வாங்கடான்னு கூப்பிட்டேன், உடனே வந்துட்டீங்களாடா. போதும்டா, விடுங்க. தம்மா துண்டு வயிறு வச்சுட்டு அம்மா தீனி திங்கிறீங்களே. எனக்கு எத்தச்சோட வயிறு, நான் எவ்வளோ திங்கணும்? போதும்டா, இடத்த காலி பண்ணுங்க. இவனுக்கு அந்த சட்டி காலி ஆகிற வரைக்கும் நம்மளை விட்டு போக மாட்டானுவ. தீனி பண்டாரங்க. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சிரிக்கணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்குங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். செவல, என் பொட்டியை பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குன்னு? அப்படியா? எங்க நான் ஏறி பார்க்குறேன். அட சனின்னு, அவன் ஏறும்போது உடையில, நான் ஏறும்போது தான் உடையியா? உன்னை உடச்சி போட்டு குளிர் காயிறேன். டே பங்கு, நான் உன் மேலே ஏறிக்கிறேன்டா. டேய், ரொம்ப அர்ஜென்ட்டு. அட காட்டு அருமைக்கு பிறந்தவனே. அப்பப்பா, என்ன நாத்தம்? வெறும் பிள்ளை தாண்டா திங்கிற. மா நாத்தம் அடிக்குது. அழகா இருந்தா என்ன இப்படி மூஞ்சில பெயிண்ட் அடிச்சிட்டியாடா? என்ன தம்பி, இந்த பக்கம் போகணுமா? வணக்கம் தம்பி. தம்பி வணக்கம் தம்பி. என்னடா அது வணக்கம் சொல்றோம், மரியாதை தெரியாத பயலா இருக்கான். இன்னைக்கு நீ வணக்கம் சொன்னா தான் நான் இந்த இடத்த விட்டு போவேன். சாரி, எங்க போயிட்டு வரீங்க? இன்னைக்கு எலிய வேட்டையாடிட்டு வரேன். பார்த்தா அப்படி தெரியலையே, எலிதான் ஒன்ன வேட்டையாடின மாதிரி தெரியுது. ஆகா, எலிகிட்ட இருந்து தப்பிச்சு வந்ததை கண்டுபிடிச்சிட்டானே. என்னடா, என்ன தொட்டுட்டர்ல? என்ன தொட்டுட்டர்ல? உன்ன நான் சும்மா விட மாட்டேன்டா. ஆழம் தெரியாம காலை விட்டுட்டேன். உன்னை அடிக்கிற அடியில இனி அவனும் என்ன தொடக்கூடாது. எப்படா இருக்கு உன் பிள்ளைங்க? நல்லா தான் இருக்கு, ஆனா இந்த ஒண்ணு மட்டும். யோ, என்ன சந்தேகப்படுறியா? டேய், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன். அதுவும் உன் புள்ள தான்டா. சரி, என்ன பண்றது? கொஞ்சம் என்ன கீரி புள்ள வெள்ளையா இருக்குது? கீரி புள்ளனா கீரணுமே, சும்மா இருக்குது. இப்ப கீரை பண்றா. ஜஸ்ட் மிஸ், இல்லைன்னா மூஞ்சில பூரா விட்டுருப்பான். இன்னைக்கு நான் கொலை பசியில இருக்கேன். எல்லாரும் அப்படியே படுத்துருங்கடா. இன்னைக்கு 4 தலையாவது உருளும். அண்ணா, கையில் என்னங்கண்ணா? துப்பாக்கிங்களாண்ணா? ஆமாம், ஏதோ பசிக்குதுன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சே, நான் இன்னைக்கு விருதுன்னு சொன்னேன். அண்ணா, துப்பாக்கி தொடச்சி வைங்க, இல்லைன்னா துரு பிடிச்சிரும். அண்ணியை கேட்டதா சொல்லுங்க. டேய் மாப்பிள்ள, என்னடா பண்ணுற? பல்ட்டியெல்லாம் அடிக்கிற? எல்லாம் அந்த ஒரு வாய் சோத்துக்கு தான். ஏன்டா உனக்கு அசிங்கமா இல்லை? நானும் பல்ட்டி அடிக்கிறேன், கொடுப்பீங்களா? அடி கொடுக்குறேன். ஆனால் நாரப்பையில எனக்கு சொல்லிட்டு இவன் பல்ட்டி அடிக்கிறான்.
கவர்மெண்ட்ல இருந்து ரேபிட்ஸ் ஊசி போட போறாங்களாம். யார் கண்ணிலையும் படாம மறைஞ்சிக்குவோம். முதல்ல என் கூடயே இருக்கிற அந்த செவ்வாழை கண்ணுல இருந்து மறையணும். பார்த்தானா இல்லையா? செவனேன்னு போறான். இங்கே தான் பதுங்கி இருக்கியா? இரு ஆளை கூட்டார. சார் ஒண்டியா உட்காந்து சாப்பிடுறீங்களே, கஷ்டமா இல்ல? உங்களுக்கு கஷ்டமா இருக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் கொடுங்க. என்னடா செவுரு கட்டி இருக்கீங்க? கையை வச்சாலே எல்லாம் பொலபொலன்னு உதிருது. இதை கட்டினவன் எந்த இன்ஜினியரா இருப்பான்? கண்டிப்பா கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எடுத்து கட்டினவனா தான் இருக்கும். அதான் தொட்ட உடனே உதிருது. தம்பி விடிஞ்சிருச்சப்பா, எழுந்துரு, போய் சாப்பிடுவோம். எப்போ பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. இதுக்கு மேலே தின்னா நீ வெடிச்சிருவடா. பாசமாக உன்னை சாப்பிட கூப்பிட்டேன், அதுக்கு அடிக்கிறியாடா? நீ ஒன்றும் பாசத்தில் கூப்பிடல, உனக்கு சோறு வேணும் அதனால கூப்பிட்டேன். இதுதான்டா நம்ம குடும்ப குண்டான். கஷ்டப்பட்டு எப்படியோ வாங்கியாச்சு. இதில் நம்மளோட எல்லா பேரும் இருக்குது. அப்படியா? நான் இப்போ பார்த்தே ஆகணும். எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு எங்கே இருக்கு? ஆடா பரதேசி அஸ்கி நாய, தண்ணியை குடிச்சிட்டு அப்புறமா எல்லாரும் சேர்ந்து பார்க்கலாம்ல. இப்படி எல்லாத்தையும் கொட்டிட்டியாடா குரங்கு. மாட்டினாட்டா ஒருத்தன், கடிச்சு தூக்கிடுவோம். என்ன குமாரு, பொசுக்குன்னு கத்தி உருவிட்ட? நம்ம தான் ஒரே குடும்பம் ஆயிட்டோம்ல, கத்தி உள்ள வை குமாரு. ஐயோ, இன்னைக்கும் தோசை தானா? இந்த தோசையை தவிர வேற ஒன்றும் சமைக்க தெரியாதா? ஏன் தெரியாது? அதெல்லாம் விதவிதமாக சமைக்க தெரியும்டா. அப்படி என்னதாம்மா விதவிதமாக சமைப்பேன்? தோசை தான். நெய் தோசை, முருகல் தோசை, மசால் தோசை. அப்போ கூட இந்த தோசையை விட மாட்டியாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் சிரிக்கணுமா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை தட்டி ஆள் கொடுத்துக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம். ஐயோ நல்லா இருக்கு. இந்த வெயிலுக்கு நல்லா மண்ணு ஜில் ஜில் ஜில்னு நல்லா எதமா இருக்கு. எப்படி அவன் மண்ணை தூக்கி அடிக்கிறது? நாசமா போவேன். உனக்கு போட்டோ எடுக்கணுமா? கொல்லையில போவேன். அப்படியே நீ மண்ணோட மண்ணா போவ. தள்ளி வாடானா எதுக்குடா தள்ளிக்கிட்டே வர? அச்சை, சொன்னா கேட்க மாட்டேன். தூரமா வாடா. இந்த கருங்குட்டி சொன்னா கேக்குதா? அவசரத்துல பிறந்தவன. வேணாம் 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 வேணாம். இந்திரா உனக்காக வாங்கிட்டு வந்தேன். வேணாம் வேணாம் வேணாம். இதையெல்லாம் யாரு திங்கிறது? எடுத்துட்டு போடி, சிக்கன் இருந்தா கொண்டா. எதுக்குடா இப்படி உட்காந்துருக்குறோம்? இன்னும் நம்ம தலைவரை காணுமேடா. அவன் வர்றதுக்கு முன்னாடியே நம்மளை வர சொல்லிடுவான். அவன் இந்நேரம் யார் கூட ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்கிறானோ அந்த வெட்டி பயலுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. யார் அவன்? என்னத்தை எடுத்துட்டு போயிட்டு இருக்கான்? டேய், அதை பார்த்தா என் பொருள் மாதிரியா இருக்கு. நானே ஓனருக்கு தெரியாம ஆட்டையை போட்டு வீட்டுக்குள்ள வச்சா என்கிட்டயே ஆட்டையை போட்டு போறான்டா அவன். நில்றா டேய் நில்றா. கேட்காத மாதிரியே தூக்கிட்டு வர்றான் பாரு. பங்கு பங்கு கோவத்தில் இருக்கேன். அவனை 2 போட்டு போட்டுவா. இப்போ போடுறேன்டா. பரவாயில்லடா, இவ்வளோ தைரியமா இருக்க. நானும் அவனை போடுறேன்டா. அப்படிதான் மச்சே, பூந்து வெளுத்துக்கிட்டு. ஐயோ, இந்த ஆத்தா நக்கி நக்கி என் மூஞ்செல்லாம் ரத்தக்கரையாக்கிடுச்சே. இன்னும் என்னத்தை தான் போட்டு நக்கிட்டு கிடக்குறாளோ. புண்ணு ஆடுறதுக்குள்ள திரும்பவும் நக்க ஆரம்பிச்சிருவாளே. அங்க தூரத்துல பார்த்தா நம்ம எதிரி செத்து கிடக்குற மாதிரி இருக்கு. அவங்ககிட்டயாச்சும் வாயை விட்டுருப்பான், அதை அடிச்சு பொழந்துட்டானுங்க. ஐயோ, இன்னும் இவன் சாகலையா? வரண்டா தம்பி.